பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா, பதவிக்கு வந்தால் என்ன பேசுவீங்க நீங்கள்? பதவிக்கே வரல, உங்களுக்குன்னு பவரே கிடைக்கல. பவரே இல்லாத போது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா, பவர் இருந்தால் என்ன மாதிரி பேசுவீங்க? இன்னும் அதிகமாக அப்போது இது தான் சொல்லுவாங்களே, ஒரு மாற்று அரசியல்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற அரசியல் திமுக, அதிமுகவுக்கு நாங்கள் மாற்றா ஒன்று வரப்போகிறோன்னா, அவங்கள தாண்டி நீ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும்ல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்ச்சி பற்றி பேசணும், மாற்றங்களை பற்றி பேசணும். என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து நம்ம அந்த மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். அதை விட்டு நான் ஒன்லி மாஸ்லேயே இருக்க போகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். மாஸ் இம்ப்ரெஷனை வச்சுக்கிட்டே நான் அரசியல் பதவி வந்துடணும்னு நினச்சா அது நடக்காது. மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கன்னா, மாற்றத்தை நீங்கள் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். என்ன மாற்றம் நீங்கள் சொல்லணும்ல. அந்த மாற்றத்தை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே. அந்த மாற்றத்தை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்களே. நீங்களும் சாதாரண அரசியல்வாதி மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அதை தான் ரஜினி ரொம்ப அதாவது அரசியலாக போகாமல் அவர் சொல்லிட்டாரு. காலம் பதில் சொல்லும். ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. திமுக, அதிமுக எதிரன்னு சொல்லிட்டு நீ அதே வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதே மாதிரி அரசியல் பேசியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி நீ வந்து சக மனிதர்களை வந்து தரந்தாழ்ந்து நீ பேசிகிட்டு இருக்கேன்னா, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்காம அதுக்கான எதிர்வினை கண்டிப்பாக வரும்ல.